ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம இப்போ கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன கொஷின்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்ஆர்பியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸு முகலாயர்களோட கொஷின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். முதல் முகலாய பேரரசர் 1526 1530 பாபர் எந்த வயதானராக இருந்தபோது 1494 பர்ஹானாவின் அரியணைக்கு வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முகலாய பேரரசர், முதல் முகலாய பேரரசர்னா பாபர். அவரோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 1526 இருந்து 1530 வரைக்கும். சரிங்களா? இவர் இந்தியா மீது படையெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்தோட ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அது எந்த ஆட்சி பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பர்ஹானான்னு சொல்லுவாங்க. பர்ஹானா என்ற பகுதியை தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. எந்த வருஷம் அப்படியே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1494 ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அந்த ஆட்சி எந்த வயசுல செஞ்சிருந்தாங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்க. 11வது வயசுல அவர் பர்ஹானா என்ற பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். சரிங்களா? முகலாய பேரரசர் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பர்ஹானா என்ற பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ ஃபர்ஸ்ட் முகலாய பேரரசர் பாபர், அவர் எந்த காலகட்டத்துல இருந்து இந்தியாவில இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 1526 இருந்து 1530 வரைக்கும் முகலாய பேரரசர் நிறுவி ஆட்சி செஞ்சிருக்காரு. ஓகே, அடுத்த கொஸ்டின். காபூலில் பேரரசர் டேஷுக்கு எதிராக பாபருக்கு உதவி செய்ததற்கு ஈடாக தௌலத் கான் தனது விசுவாசத்திற்கு தூதரை அனுப்பினார் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது இப்ராஹிம் லோடி லோடி வம்சத்தின் கடைசி அரசர். எப்படியாவது இந்த இப்ராஹிம் லோடியை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு தௌலத் கான் லோடி பாபரை அழைக்கிறாங்க. அதுக்கு ஒரு தூதர் போறாலே, அந்த தூதரை யாருக்கு எதிராக அனுப்புறாங்க அப்படின்றத கொஸ்டின் கேட்கிறாங்க. இப்ராஹிம் லோடிக்கு எதிராக தௌலத் கான் லோடி பாபரை கூப்பிடுறாங்க. சரிங்களா? இப்ராஹிம் லோடிக்கு எதிராக தான் பாபருக்கு உதவி செய்யறதுக்கு தௌலத் கான் லோடி ஒரு தூதரை அனுப்புறாங்க. ஓகே, முகலாய பேரரசின் ஆட்சி காலத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் மீதான வரியை குறிக்க எந்த சொல் பயன்படுத்தப்பட்டது? முகலாய பேரரசின் ஆட்சி காலத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் மீதான வரியை குறிக்க எந்த சொல் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஸ்யா என்ற ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டது. அதாவது ஒரு முஸ்லிம் ஆட்சியின முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது வரியை செலுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜிஸ்யா வரியை செலுத்திட்டு இருந்தாங்க. இது யாருடைய காலத்துல கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஸ்யா வரி குத்புதீன் ஐபக் காலத்துல குத்புதீன் ஐபக் தான் கொண்டு வந்தார். அதாவது டெல்லி சுல்தானத்தின் முதல் அரசர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் தான் ஜிஸ்யா வரியை கொண்டு வந்தார், குத்புதீன் ஐபக். சரிங்களா? இவருக்கு அடுத்தது ஜிஸ்யா வரியை நீக்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அக்பர் நீக்கியிருப்பார். அக்பர் 1579 நீக்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவுரங்கசீப் மீண்டும் கொண்டு வந்திருப்பாரு. 1679 அவுரங்கசீப் கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஜிஸ்யா வரியை விதிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா குத்புதீன் ஐபக். அதை ஒழித்தது யாருன்னு பார்த்தோம்னா அக்பர். எந்த வருஷம்னா 1579. அதுக்கப்புறம் திரும்பியும் ஜிஸ்யா வரியை கொண்டு வந்தது அவுரங்கசீப் 1679 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். பாபரின் உண்மையான பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பாபரின் உண்மையான பெயர் ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படின்றது தான் அவருடைய உண்மையான பெயர். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். ஹுமாயூன் நாமா முகலாயர்களின் உலகத்தை பற்றிய ஒரு பார்வையை வழங்குகிறது. ஹுமாயூன் நாமா முகலாயர்களின் உலகத்தை பற்றிய ஒரு பார்வையை வழங்குகிறது. இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. ஹுமாயூன் நாமாவை எழுதியது குல்பதான் பேகம்ன்றவங்க தான் எழுதினாங்க. இந்த குல்பதான் பேகம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹுமாயூனோட சிஸ்டர், சகோதரின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? அப்ப பாபரோட பசங்க தான் இந்த குல்பதான் பேகமும் ஹுமாயூனும். சரிங்களா? இப்போ பாபரை பத்தியும் ஹுமாயூனை பத்தியும் ஒரு புக் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹுமாயூன் நாமான்ற புக்கை எழுதியிருக்காங்க. யார் எழுதியிருக்காங்கன்னா குல்பதான் பேகம்ன்றவங்க எழுதியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். பாபர் எப்போது இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சதுக்கு அப்புறம் தான் முகலாய வம்சமே நிறுவப்பட்டது. 1526 பானிபட் போர்ல இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிருக்காங்க. அடுத்த இப்ராஹிமே தோற்கடிச்சு கொண்டுட்டாங்க. ஓகே, 1526 பானிபட் என்ற இடத்துல பானிபட் போர்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின். முகலாய பேரரசர்களின் கால வரிசை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சிருக்காங்க, அதுக்கு அடுத்தடுத்து யார் வந்திருக்காங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாபர்,
அடுத்தது ஹுமாயூன், ஹுமாயூனுக்கு அடுத்தது அக்பர் அப்படின்னு வரும். இங்க பாபரும் ஹுமாயூனும் இல்ல, அக்பர் வராங்க. அக்பர், அக்பரோட பையன் ஷாஜஹான், ஷாஜஹானோட பையன் ஜஹாங்கீர், ஜஹாங்கீரோட பையன் அவுரங்கசீப். அக்பருக்கு அடுத்து அக்பர், ஷாஜஹான், ஜஹாங்கீர், சாரி தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். சரிங்களா? அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், இவங்க தான் காலவரிசை. ஓகே, அடுத்தது துலுக்காமா அப்படின்னா என்ன அப்படின்றது கொஸ்டின் கேட்கிறாங்க. துலுக்காமானா இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் ஒரு பானிபட் போர் நடந்துச்சு இல்லைங்களா? அதை வந்து அவர் வந்து ஒரு யுக்தி பயன்படுத்தியிருப்பாரு. அது என்ன யுக்தி அப்படின்னா துலுக்காமா என்ற ஒரு போர் முறையை தான் பயன்படுத்தியிருப்பாரு. அதுதான் பாபர் பயன்படுத்தி இப்ராஹிம் லோடிய ஒரு இதுல தோற்கடிச்சிட்டாங்க. அந்த போர் பேர் தான் துலுக்காமா போர் முறைன்னு சொல்றோம். பாபர் பயன்படுத்திய ராணுவ உத்தி, துலுக்காமானா பாபர் பயன்படுத்திய ராணுவ உத்தி. சாரி. அடுத்தது எந்த போரில் வெற்றி பெற்ற பிறகு பாபர் காஜி என்று கருதப்பட்டார்? எந்த போரில் வெற்றி பெற்ற பிறகு பாபர் காஜி என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, கான்வா போர்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் காஜின்னு சொல்லி அழைக்கிறாங்க. எப்ப கான்வா போர் அப்படின்னு பார்த்தோம்னா 1527 கான்வா போர் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பாபர் வந்து காஜி என்ற ஒரு பட்டப்பெயருடன் அழைக்கப்படுறாங்க. அடுத்த கொஸ்டின், பாபர் முதலில் இந்தியா மீது எப்போது படையெடுத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1519 படையெடுத்திருக்காரு. யாருடைய ஆட்சி காலத்துல அப்படின்னு பார்த்தோம்னா யூசுப் சாய் என்ற ஒரு மன்னர் மீது படையெடுத்திருக்காங்க. யூசுப் சாய். யூசுப் சாய் அப்ப வந்து முகலாய வம்சத்தை நிறுவலையா அப்படின்னு கேட்டா, யூசுப் சாய் மீது ஆட்சி செஞ்சுட்டு படையெடுத்துட்டு அப்படியே போயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து இப்ராஹிம் லோடி மீது படையெடுத்ததுக்கு அப்புறம் தான் முகலாய வம்சத்தையே நிறுவுறாரு. ஓகேங்களா? 1519 யூசுப் சாய் என்ற அரசர் மீது பாபர் படையெடுத்திருக்கார். முதல்ல இந்தியா மீது படையெடுத்தார்னா யூசுப் சாய் என்ற அரசர் மீது தான். ஓகேங்களா? அடுத்தது நவம்பர் 1525 லாகூரில் நிறுவப்பட்ட பிறகு பாபர் ஏப்ரல் 21 டெல்லியிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இப்ராஹிம் லோடியை சந்தித்தார் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 21 ரொம்ப முக்கியமான நாள். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1526 பானிபட் போர் வந்து நடந்துச்சு. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. எந்த டேட்ல நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 21 டெல்லியில இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவுல இப்ராஹிம் லோடிய சந்தித்து போரிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அதான் 1526 ஏப்ரல் 21 டெல்லியில இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இப்ராஹிம் லோடிய சந்தித்து போரிட்டு இருக்காரு. ஓகே, அடுத்த கொஸ்டின், கான்வா போர் எந்த ஆண்டு? முன்னாடி பார்த்தோம். எந்த போருக்கு அப்புறம் பாபரை வந்து காஜி என்ற பட்டப்பெயருடன் அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கான்வா போர்னு பார்த்தோம். சரிங்களா? இப்ப இந்த கான்வா போர் எந்த வருஷம்னு கேக்குறாங்க. 1527 கான்வா போர் 1527. அடுத்தது கான்வா போர் யார் யாருக்கு இடையே நடந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கான்வா போர் பாபருக்கும் ரணசங்காவுக்கும் இடையே நடந்துச்சு. இந்த ரணசங்கா யார் அப்படின்னு பார்த்தோம்னா மேவாரை சேர்ந்த அரசர். மேவாரை சேர்ந்த ஒரு அரசர் தான் ரணசங்கா. கான்வா போர் இந்த 2 அரசர்களுக்கு இடையே தான் நடந்துச்சு, பாபர் மற்றும் ரணசங்கா, 1527. ஓகே, அடுத்தது முகலாய பேரரசர் யாரால் நிறுவப்பட்டது? முகலாய பேரரசு யாரால் நிறுவப்பட்டதுன்னா பாபரால் நிறுவப்பட்டது. ஓகே, முதல் பானிபட் போர் எங்கு நடந்தது? முதல் பானிபட் போர் ஹரியானாவுல பானிபட் என்ற இடத்துல நடந்ததுனால பானிபட் போர்னு பேர் வந்துச்சு. எப்ப? 1526 ஏப்ரல் 21 அப்ப முதல் பானிபட் போர் யார் யாருக்கும் இடையே? பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். பாபரை வரவழைச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தௌலத் கான் லோடி தான் வரவழைச்சு லோடி வம்சத்தை அழிக்க சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்தது காக்ரா போர் டேஷில் நடைபெற்றது, அதாவது எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்கிறாங்க. காக்ரா போர் வந்து 1529 நடைபெற்றது. யாருக்கும் இடையே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா முகமது லோடிக்கும் பாபருக்கும் இடையே நடைபெற்றதுதான் காக்ரா போர். முகமது லோடிக்கும் பாபருக்கும் இடையே நடைபெற்றதுதான் காக்ரா போர். முகமது லோடி யார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ராஹிம் லோடியோட சகோதரர் தான் முகமது லோடி. ஓகே, அடுத்த கொஸ்டின், பின்வரும் எந்த வம்ச ஆட்சியாளர்கள் சுல்தான் என்று அழைக்கப்படவில்லை?
முகலாயர்கள் வந்து சுல்தான் சொல்லி அழைக்கல. அதாவது சுல்தான் வம்சம் வந்து டெல்லி சுல்தான்ல மொத்தம் நம்ம என்னென்ன அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சைது வம்சம், லோடி வம்சம்னு சொல்லிட்டு 5 வம்சம் பார்த்தோம். அந்த 5 வம்சம்ல லோடி, கில்ஜி, துக்ளக் இருக்கு. இப்ப முகலாயர் வந்து சுல்தான் கிடையாது. சரிங்களா, முகலாயர் வந்து சுல்தான் கிடையாது. அடுத்தது இந்திய துணைக்கண்டத்தை ஆண்ட முகலாய பேரரசர்களின் தலைகீழ் வரிசை சொல்லுங்க. இந்திய துணைக்கண்டத்தை ஆண்ட முகலாய பேரரசர்களின் தலைகீழ் வரிசை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கடைசியா யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முகலாய வம்சத்தின் கடைசி அரசர் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் பகதூர் ஷா தான் முகலாய வம்சத்தின் கடைசி அரசர். அதுக்கு முன்னாடி அவுரங்கசீப், ஷாஜகான், அக்பர். சரிங்களா, தலைகீழ் வரிசை கேட்டிருக்காங்க. கடைசி முகலாய பேரரசர்னு சொல்லலாம் இரண்டாம் பகதூர் ஷா. சரிங்களா, இவரை வந்து டெல்லியில கல்கத்தாவுக்கு நாடு கடத்திருப்பாங்க. கடைசி அந்த பெரும்புரட்சியின் போது 1857 பெரும்புரட்சியின் போது இரண்டாம் பகதூர் ஷாவை டெல்லியில எடுத்துன்னு போய் அரியணையில உட்கார வச்சு இவர் தான் அரசர்னு சொல்லி அறிவிக்கும் போது இவருக்கு கல்கத்தாவுல நாடு கடத்திருப்பாங்க இரண்டாம் பகதூர் ஷாவை. ஓகே, கடைசி அரசர் இரண்டாம் பகதூர் ஷா. அதுக்கு முன்னாடி அவுரங்கசீப், ஷாஜஹான், அக்பர். அடுத்தது சிந்த சமவெளியில இருந்து இப்ப பாபரை பத்தி முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து பாபர், ஹுமாயூனுக்கு அடுத்து சூர் வம்சம் சொல்லிட்டு ஒரு வம்சம் வருது. அதை வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஷெர்ஷா சூரி. யார் அழிச்சிட்டு இந்த சூர் வம்சத்தை ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹுமாயூன். அதாவது 2 போர்ல, சௌசா போர்லையும் கன்மோசி போர்லையும் ஹுமாயூனை தோற்கடிச்சிட்டு சூர் வம்சத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அது வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சூர் வம்சத்தை அழிச்சிட்டு திரும்பி ஹுமாயூனே உள்ள வந்துடுறாரு. இப்ப இதை பார்க்கலாம். சிந்த சமவெளியிலிருந்து வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை தனது பேரரசை வலுப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் சாஹி என்ற சாலையை கட்டியவர் யார்? மேலும் அது பிரிட்டிஷ் காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை, அதாவது ஜிடி சாலை என மறுபெயரிட்டது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து சமவெளியில இருந்து சோனார் பள்ளத்தாக்கு வரை ஒரு நீண்ட சாலை அமைச்சிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா சாஹி, அதாவது ராயல் சாலைன்னு சொல்லுவாங்க. ராயல் சாலை. ஷெர்ஷா சூரின்றவங்க தான் இந்த சாலையை அமைச்சிருக்காங்க. ஷாஹி என்ற ராயல் சாலையை அது ஆங்கிலேயர் காலத்துல கிராண்ட் ட்ரங்க் சாலைன்னு சொல்லி அழைச்சாங்க. அதோட சுருக்கம் தான் ஜிடி சாலை. ஓகேங்களா, எங்க இருந்து எங்க வரைக்கும்? சிந்து சமவெளியிலிருந்து வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை தனது பேரரசை வலுப்படுத்துறதுக்காகவும் பலப்படுத்துவதற்காகவும் ஷெர்ஷா சூரி ஒரு ராயல் சாலைய, அதாவது ஷாஹி சாலையை அமைச்சிருக்காரு. ஓகே, அடுத்தது திரும்பி அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடா இருக்கு. சிந்து சமவெளி சோனார் பள்ளத்தாக்குடன் இணைக்கும் ஷாஹி சாலையை அமைத்தவர் யார்? ரிப்பீட்டடா இருக்கு, ஷெர்ஷா சூரி. சரிங்களா, இது ஆங்கிலேயர்கள் காலத்துல என்னன்னு சொல்லி அழைச்சாங்க? கிராண்ட் ட்ரங்க் சாலை. ஷார்ட் ஃபார்ம் வந்து ஜிடி சாலைன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது ஷெர்ஷா சூரியின் கல்லறை டேஷில் அமைந்துள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. ஷெர்ஷா சூரியின் கல்லறை வந்து சசாரம், பீகார்ல தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, அடுத்தது சூர் வம்சம் டேஷ் வரை ஆட்சி செய்த ஷெர்ஷாவால் நிறுவப்பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த ஷெர்ஷாவால் நிறுவப்பட்ட சூர் வம்சம் டேஷ் வரை ஆட்சி செய்தது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. 40ல இருந்து 45 வரைக்கும் ஷெர்ஷா சூரி வந்து ஆட்சி செஞ்சாரு. சரிங்களா, சூர் வம்சத்தில் ஷெர்ஷா சூரி வந்து 40ல இருந்து 45 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காரு. ஓகே, டேஷில் கன்னோஜ் போரில் ஷெர்ஷா சூரி ஹுமாயூனை தோற்கடித்தார். அதாவது சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, நடுவுல முகலாயர் வம்சம் வந்ததுக்கு அப்புறம் நடுவுல ஒரு சின்ன வம்சம் வந்துட்டு போச்சு. அது கொஞ்ச நாள் தான் ஆண்டுச்சு. அதுதான் சூர் வம்சம். யார் அழிச்சிட்டு போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஹுமாயூனை தோற்கடிச்சிட்டு சூர் வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த போர்ல தோற்கடிச்சாங்க ஹுமாயூன் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னோஜ் போர்ல தோற்கடிச்சிருக்காங்க. கன்னோஜ் போர் எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 1540. இந்த கன்னோஜ் போருக்கு இன்னொரு நேம் இருக்கு, பிலிகிரிம் போர். பிலிகிரிம் போர்னு சொல்லலாம் இந்த கன்னோஜ் போரை. 1540ல கன்னோசி போர்ல ஷெர்ஷா சூரி வந்து ஹுமாயூனை தோற்கடிச்சு சூர் வம்சத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஷெர்ஷா எந்த ஆண்டு வங்காளத்தின் மீது படையெடுத்து முகமது ஷாவை தோற்கடித்தார்? வங்காளத்தின் மீது படையெடுத்து முகமது ஷாவை தோற்கடித்தார். அதாவது ஹுமாயூனை தோற்கடிக்கிறதுக்கு முன்னாடியே வங்காளத்தின் மீது தோற்கடித்து முகமது ஷாவை தோற்கடிக்காரு. எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 1538ல. சரிங்களா, இந்த முகமது ஷா யார் அப்படின்னு பார்த்தோம்னா வங்காளத்தை சேர்த்த அரசர். வங்காளத்தை சேர்த்த ஒரு அரசர் தான். சரிங்களா, 1538ல. அடுத்தது தொடர்ந்து ஒரு போர் செய்யறாரு. 1539ல சௌசா போர். அடுத்தது 1540ல
கண்ணோசி போர், அதோட இன்னொரு நேம் தான் பிலிகிரம் போர்னு சொன்னோம். சரிங்களா? இதுவும் ஹுமாயூன் மீது, இதுவும் ஹுமாயூன் மீது, ரெண்டுத்துலயுமே ஷெர்ஷா வந்து வின் பண்றாங்க. அடுத்தது ஷெர்ஷா சூரி அல்லது ஷெர்கானின் உண்மையான பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷெர்ஷா சூரி மற்றும் ஷெர்கானின் உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரீத். பரீத் தான் ஷெர்ஷாவோட உண்மையான பெயர். ஓகே, அடுத்தது யார் பல கழிப்பறைகள், மசூதிகள் மற்றும் சாலைகளின் வலையமைப்பை கட்டியுள்ளார்? அவற்றில் கிராண்ட் ட்ரங்க் சாலை மிகவும் பிரபலமானது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஷெர்ஷா சூரி ஆண்டது கொஞ்ச நாளா இருந்தாலையும் அவர் பல நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காரு. அது சொல்லியிருந்தது மட்டும் இல்லாம நிறைய செஞ்சிருக்காரு. என்னன்னாலும் பாருங்க, கழிப்பறைகள், மசூதிகள் மற்றும் சாலைகள் வலையமைப்பு, அப்புறம் சாலையில வழிபோக்கா போறவங்களுக்கு தங்குறதுக்கு விடுதி எல்லாமே கட்டியிருக்காரு. அதுல மிக சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கிராண்ட் ட்ரங்க் சாலைன்னு சொல்லுவோம். இது யாரால் கட்டப்பட்டதுன்னா ஷெர்ஷா சூரி. சரிங்களா? இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1540 இருந்து 1545 வரைக்கும் இவர் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஷெர்ஷா அறிமுகப்படுத்திய வெள்ளி நாணயம் முகலாயர்களும் தொடர்ந்து பின்பற்றப்பட்டன. ஷெர்ஷா அறிமுகப்படுத்திய வெள்ளி நாணயம் முகலாயர்களாலும் தொடர்ந்து பின்பற்றப்பட்டன. அந்த வெள்ளி நாணயம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ருப்பியா என்ற வெள்ளி நாணயம். முகலாயர்களும் தொடர்ந்து இதை பின்பற்றினாங்க, அடுத்து ஆங்கிலேயர்களும் தொடர்ந்து பின்பற்றினாங்க. ஓகே, அடுத்தது. ஓகே, இப்போ நம்ம முகலாயர்கள்ல பார்ட் 1 வீடியோ தான் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாபரை பத்தியும் ஹுமாயூனை பத்தியும் ஷெர்ஷா சூரி சூரம்சத்தை ஆட்சி செய்த ஷெர்ஷா சூரியை பத்தியும் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வீடியோல முகலாயரோட கண்டினியூஸ் பார்க்கலாம். ஓகே, உடனுக்குடன் இந்த நம்ம வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியந்த் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.